ராமர் கோயிலில் 1400 கோடி ரூபாய் மோசடி. யோகியை காணவில்லை என்று தேடக்கூடிய மீடியாக்கள். தெலுங்கானாவில் ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த பாஜக தலைவர். ஒரு மசூதி கூட இல்லாமல் ஆக்குவோம், நரசிங்கநாத்தினுடைய விஷம பேச்சு. ராஜஸ்தானின் பெண்ணின் மார்பில் சுடு தண்ணியை ஊற்றிய நரேந்தர். பாஜக பஜன்லாலால் நேர்ந்த சம்பவம். செங்கற்கற்களால் அடித்து கொல்லப்பட்ட தௌஃபிக். தீக்குளிக்க தயாரான தாயார். ஆபரேஷன் கிளியர். பார்மோரில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இறங்கிய இந்துக்கள். இந்தியாவினுடைய வீடியோ உலக அளவில் வைரலானது. இப்படி இன்னைக்கு நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்களும், அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ராமர் கோயில் விவகாரம், இது யாருமே உலகத்தளவில் மறந்திருக்க மாட்டாங்க. இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் இன்னைக்கு 1400 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்குங்க. இந்த ராமர் கோயிலை வச்சு தான் மிகப்பெரிய அரசியலே பின்னப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பல பேர் இறந்து போன சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பாஜகவினுடைய பிரச்சாரத்துக்கு கடந்த காலங்களில் இந்த ராமர் கோயில் தான் மிகப்பெரிய ஒரு அடிக்கல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த ராமர் கோயிலை வச்சு பல விஷம பிரச்சாரத்தையும் செஞ்சாங்க. ஆனால் இந்த ராமர் கோயிலை வச்சு தொடர்றா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே 1400 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயிலுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்த சிசிடிவி கேமராக்கள் குறிப்பிட்ட இடங்களில் வேலை செய்ய மாட்டேங்கிறான். அது எப்படா வேலை செய்யாமல் போகும்? குறிப்பிட்ட இடங்களில் வேலை செய்யாமல் போயிருந்தான். எப்படிப்பட்ட மக்களுடைய காசுகள்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலை சொல்றாங்க. எஸ்ஓபி அப்படின்னு அதை செக் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க பட் கோயிலுடைய நிர்வாகத்தில் அந்த எஸ்ஓபி வந்து சரியா வேலை செய்யாம போயிடுச்சான். அதை வந்து கரையா வந்து செக் பண்ணலையாம். அதாவது காசை வாங்கிட்டு வர்றப்ப இந்த மக்கள் நம்பி போடுறாங்கல்ல உண்டியல்ல, அந்த காசை சரியா செக் பண்ணாம விட்டுட்டாங்க. அதை தான் எஸ்ஓபி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்டியல்ல வங்கிகளுக்கு, அதாவது பேங்க்குக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போனதுல அதுல வந்து கையாடல் நடந்திருக்கு, அதுல வந்து மோசடி நடந்திருக்கு. அந்த பக்தருடைய பணங்கள் சரியாக பேங்க்குக்கு போகல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கழிவறைகள், கக்கூஸ்லாம் இருக்குதா இல்லையா, கக்கூஸ்ல கொண்டு போய் அந்த பணத்தை போட்டிருக்காங்க. போட்டு எப்படியோ வந்து அந்த பணத்தை வெளியில எடுத்திருக்காங்க. எடுத்து மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த மோசடி இதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 இந்த நில விவகாரம் வருது. என்னன்னா, இந்த ராமர் கோயிலுக்காக நிலத்தை வாங்குறப்ப குறிப்பிட்ட சிலர்கிட்ட வந்து இந்த லேண்ட் வந்து விலை கம்மியாக வாங்கப்படுது. அதே மாதிரி வித்தின் ஹவர்ஸில், ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பல கோடி ரூபாய்க்கு அல்ல பல லட்சம் ரூபாய்க்கு இந்த லேண்டு விற்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு 2021 வருது. 2026 இதே இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆண்டில் நன்கொடை விவகாரமாகவும் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் பாருங்க, ஆடிட்டிங் பண்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, இங்க ஆடிட் பண்ண சரியா பண்ணல, இது கரெக்டா வங்கிகளுக்கு போயிருக்கா, கரெக்டா பராமரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி என்ன சொல்றாங்கன்னா, வங்கிகளுடைய அந்த கணக்குகள்லாம் முறையாக மக்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கு. என்ன வந்துச்சு, என்ன போச்சு, எதுவுமே தெரியல. இதை வந்து ஒரு சீட்டிங் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. எந்த அளவுக்குனா, சிபிஐ விசாரணையே வேணும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி ரூபாய் குற்றச்சாட்டு, அதான் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வைக்கப்படுதுங்க. பாருங்க, இந்த கோயில் வச்சு என்ன பேச்சு பேசுனாங்க. இன்னைக்கு சமீபத்தில்ங்க இது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னங்க, ராமர் கோயில் எப்படி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நார்த்தில் இருக்க வடக்கன்ஸை கேட்கப்படுது. கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? மோசடி நடந்திருக்கு, தண்டனை இல்லை, மோசடி நடக்கலைங்க, சரியா நடந்திருக்கு, இவங்க இருக்கவங்க திருச்சி சொல்லாங்க அப்படின்னு கூட சொல்லாமல. அதை விட்டுட்டு அது முல்லாக்கள் தான் காரணம், நாங்கள் தான் காரணம். என்னடா அவனுக்கு பாருங்களேன், அவங்க மத வெறுப்பு, இவங்க பேசுகிற அந்த பேச்சு மண்டையில் மூளைக்கு பதிலாக கக்கா தான் இருக்கும் போல, மாட்டு கக்கா தான் இருக்கும் போல. என்ன சொல்ல, முஸ்லீம்கள் தான் அந்த பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, அதாவது இவனை பாருங்களேன், இவனை பார்த்தா ஒரு நல்ல ஒரு தடி மாடு மாதிரி இருக்கான். இவன் என்ன சொல்கிறான்னா, யாருமே இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, இது வந்து இந்துக்களுடைய பணத்தை இந்துக்களே எடுத்துக்கிட்டாங்க, திருட்டு நடந்திருக்கு,
மோசடி நடந்திருக்கு. என்ன சொல்றாங்க, இந்துக்களுடைய பணத்தை இந்துக்களே எடுத்துக்கிறாங்க. நாங்க வந்து மசூல் நடந்தா கேள்வி கேட்கிறோமா, தேவாலயங்கள் நடந்தா கேள்வி கேட்கிறோமா? கேளு, தப்பே கிடையாதுப்பா. மசூதி குறித்து இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்க வரவே வராது, சூப்பரு, எங்கிட்ட பெர்ஃபெக்டா இருக்குது அப்படிலாம் சொல்லல. எந்த மசூதி குறித்து இப்படி ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட் வந்தா, பாயோட பள்ளிவாசல் நடந்திருக்கு, இது தப்பு, நாங்க கேள்வி கேட்கிறோம், இந்த உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, கேட்கலாம், அது நம்ம அனுமதிக்கிறோம். தேவாலயங்கள் நடந்தாலும் கேட்கணும். ஏன்னா இது ஒரு திருட்டா பார்க்குறோம், இது மதத்தோடு நம்ம தொடர்புபடுத்தலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மதத்தோடு தொடர்புபடுத்துகிறாங்க. இன்னொரு ஆள் பேட்டி கொடுக்குறான், என்னென்னா நான் வந்து ஒரு பக்தன், அதை பற்றி பேசாதீங்க, திடு போயிருந்தா களவு போயிருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் ராமர் கோயிலுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்தியாவை பொறுத்த மாத்திரத்தில் இதை வச்சு பல அரசியல் பண்ணப்பட்டுச்சு, பல உயிர்கள் போகப்பட்டுச்சு. இந்த ராமர் கோயிலை கட்டுவதற்காக நம்ம மோடி ஐயா வந்து பேசும்போது தேம்பி கண்ணீர் விட்டு அழுதாப்புல, கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாப்புல. அப்படிப்பட்ட இடங்கள்ல, அது யோகி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அயோத்தியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறதா நீங்க கவனிக்கணும். பல குற்றச்சாட்டு, அங்க பெண்களும் இந்த மாதிரி சீரழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்யறானோ அங்கெல்லாம் அவர்கள் மக்களுடைய நலனை பத்தி பேசுறதுல வெறுமன விருப்பு, அவன் என்ன சாப்பிட்றான், இது என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிற ஒரு பேச்சினுடைய விளைவு எங்க போய் விட்டுருக்குன்னு பாருங்க. இதுக்கு இன்னொரு ஆதாரம் தர்றேன். தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜியாத் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில், ஆர்மூரில் அப்படின்னு ஒரு பகுதியில் பாரத் சந்திரா அப்படின்னு ஒரு ஸ்கூலுங்க. அதில் வந்து அம்மருங்க, இவர் தலைமை ஆசிரியர் மாதிரி தெரியுது. அங்கே போகிறாங்க. இப்போ என்னன்னா ட்ரெண்டிங் ஆகி போயிடுச்சு. இந்த டிவிக்கு உட்பட அங்கே உட்பட நாங்கள் என்னென்னா நாங்கள் போய் செக் பண்ணுறோம், நாங்கள் போய் பார்க்குறோம். ஒன்றை முதல்ல பாரு, நீ எப்படி நடந்திருக்கேன்னு அதை பாரு. முதல்ல செக் பண்ண போகிறோம், சீன் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அமர் நிற்கிறப்ப அங்கே கேட்கப்படுது, என்னங்க நடத்திட்டு இருக்கீங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போன பாஜக தலைமை கேட்ட உடனே அவர் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உருது கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடியோ பாருங்கள், கண்டத்தில் சப்புன்னு அடிச்சிட்டாங்க. காட்டு முறாண்டிகளா, அவ்வளோ கூட்டத்தில் ஒரு மனுஷனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் வாங்குறாங்கன்னு பாருங்கள். எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறிதான். அப்புறம் விசாரித்து பார்த்தா தெலுங்கானாவில் 2வது பாடத்திட்டமாகவே உருதா இருந்திருக்கு, எல்லா ஸ்கூல்லையும் இருந்திருக்கு. இது எல்லாரும் இன்னைக்கு எடுத்து போடுறாங்க. இந்த தடிமாடுக்கு அது தெரியவே இல்லை. அடித்தது மட்டும் இல்லாமல் போய் ஒளிஞ்சுக்கிட்டா காவல்துறை அதிகாரி கைது பண்ண போனால் வரமாட்டேன் தள்ளு முள்ளுக்கு நிற்கிறான். இதில் என்ன நடக்குதுங்களா கொடுமை, அடித்து முடிச்சோன்னு அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கைது செய்யாருன்னா அடி வாங்கினார்ல அவரை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய கண்டன குரல்கள், நம்மள மாதிரி ஜனநாயக சக்திகள் பேசக்கூடிய இந்த பேச்சுகளை பார்த்துட்டு எப்படா இது நியாயம், எப்படா இதை அடிக்கலான்னு சொல்லி தலைமை ஆசிரியர் இப்படி தாக்குது நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, போய் பாஜகவுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடங்களையும் பாஜக போறது அவங்களுக்கு மூளையே கிடையாது, அங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரங்க. டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர்ல சிஜிபி தொடர ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த மோசடிகளையும் அவங்க வந்து அந்த எக்ஸாம் பேப்பருடைய வினாத்தால கசிய விடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க தொடர ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதில் திரளா போய் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நீங்கள் எல்லாம் அறிஞ்ச செய்தி. அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு வைரல் வீடியோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாய், இந்த வீடியோ பாருங்க, என்ன பண்ணுறாருன்னா உட்கார்றாரு, உட்காந்து தண்ணி குடிக்காது. ஏன்னா தண்ணி குடிக்கும்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாய்ப்பு கிடைச்சா உட்காந்து தான் நம்ம அருந்தணுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைங்க. அதன் அடிப்படையில் அவர் தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்தியாவினுடைய ஃப்ளாக், தேசிய கொடி கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே அதை அப்படியே தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் தண்ணி குடிக்கிறாரு. இந்த வீடியோ வைரல் வீடியோங்க. பாருங்க, வேதனையோட சொல்கிறோம். உங்களுக்கு ரோஜா படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தொழுதுகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கெட்டவன் செய்வான், ஒரு பாகிஸ்தான்காரன் செய்வான், நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் தொழுதுகிட்டு இருக்க ஒருத்தவர் என்னன்னா தேசிய கொடியை எரிக்கிறத வந்து ஒரு ஹீரோ தடுக்க போறாரு. தொழுதுகிட்டு இருக்க காட்சி அப்படி காட்டப்படுது. அப்படி காட்டப்படணும்னா முஸ்லீம்கள் தான் இது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டுச்சுல. இங்கே நிலை அதுவா? அப்படிப்பட்ட நிலையாங்க? அப்படிப்பட்ட நிலையே கிடையாது. ஆனால் இதை கவனிக்கணும், இன்னைக்கு பாஜக சமீப காலத்துக்கு முன்னாடி நாங்கள் தேசிய கொடியினுடைய அடையாளத்தையே மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவருடைய அஃபீஷியல் பேஜில் இந்தியாவினுடைய ஃப்ளாக் எடுத்துட்டு வேற ஃப்ளாகை மாத்துறாரு. நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம், அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் அதே சமயம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தேசப்பற்ற
நிரூபிப்பதற்கு இவங்க பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை, பொய்யான விஷயங்களை, பொதுவாக முஸ்லிம்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உண்மையான நிலை கிடையாது. இது பிஜேபியினுடைய விஷம பிரச்சாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோ அடிச்சு நொறுக்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை பாருங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க போலங்க, இவனுக்கு ஏதாவது கொட்டஞ்சிக்கிட்டே இருக்கும் போல, அப்படியே சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. சொல்லுவோம்ல சின்ன பிள்ளை பார்த்து, ஏன்டா புழு கொடைதாடா அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி ஒரு சம்பவம். பார்த்தீங்கன்னா தஸ்னா கோயில்னு சொல்லி ஒரு கோயில் உத்தரப்பிரதேசம் நடக்குது. இந்த உத்தரப்பிரதேசத்தான் இன்னைக்கு ரோல் மாடலாக இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். சங்க பரிவாரர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, உண்மையிலேயே உனக்கு இந்த மக்கள் கேட்பாங்க, நெஞ்சில் மஞ்சள் சோறு இருந்தா இல்லை சிகப்பு சோறு இருந்தா, இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கிற நீ பேசவை. இங்கே தான் அங்கே தான் நாங்கள் சொல்ல, தமிழக மக்கள் காலில் போட்டிருக்கிறத கழுட்டுக்கிட்டே அடிப்பாங்க. அதனால தான் அங்கே நாளை கூட்டி வர மாட்டேங்கிறாங்க இவங்க. பாருங்க, இந்த தஸ்னா கோயிலில் கடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். நரசிங்கநாத் அப்படின்னு, நரசிங்கநாத் சரஸ்வதினு ஒரு சாமியா இங்கே வந்து இந்த மத பிரச்சாரத்தை செய்கிற நம்ம நல்ல மக்கள் இருக்காங்க. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு சொன்னால் ஐயா சுகி சிவம். அழகா வந்து அவருடைய பேச்செல்லாம் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு அறிவுரையை சொல்லுவார், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. இவங்க பாருங்க, இந்த நரசிங்கநாத் சரஸ்வதிங்கிறவன் என்ன சொல்றான்னா, இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பள்ளிவாசல் கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு காசி மதுரா காரணம் காட்டிக்கிட்டு இருக்காங்க, கேன்வாபியை காரணம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அயோத்தியில் என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும்ல. அதை வச்சு சொல்றாரு ஒரு மசீதி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். எவ்வளோ பெரிய முட்டாளா, எவ்வளோ மோசமான ஆளாக இருப்பான்னு பாருங்க. இவங்க சங்கிகள் நடத்தக்கூடிய கோயில் மாதிரி தெரியுது. அவங்களுடைய அண்டர்டேக்கிங்கில் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எந்த கோயிலும் இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேச மாட்டாங்க. எங்க ஏரியாவில் நான் கேட்டிருக்கேன், நிறைய மக்களுக்கு நல்ல அறிவுரையை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றேன்னா, கோயிலில் உட்காந்துக்கிட்டு இஸ்ரேல் எப்படி காசா மக்களை செய்ததோ அது மாதிரி இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணா முஸ்லீம்களை செய்யணும். அது இனப்படுகொலைடா. இஸ்ரேல் செஞ்சு கற்பழிப்பு, அதை செய்ய சொல்றியா நீனு? உனக்கு இதைத்தான் நம்ம சொல்றோம். இதை பாஜக காரங்களை பார்த்து நான் கேட்குறோம், உனக்கு தில் இருந்தா இந்த நரசிங்கநாத், இவன் தான் ஃபோட்டோ பார்த்துங்க, நரசிங்கநாத் சரஸ்வதியை கூட்டு வந்து நீ இந்தியாவில், அதாவது தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் பேச வச்சு பாரு, மக்கள் உன் காலில் போட்டிருக்கிறத கழட்டிக்கிட்டு ஒன்று அடிப்பாங்க. நம்ம சொல்றோம் அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கு, பெண்களை சீரழிச்சிருக்காங்க. எப்படின்னா அமெரிக்காக்காரன் அவனே மிகப்பெரிய ஃப்ராடு, அவன் பார்த்து என்ன சொல்றான்னா, 2 பேர்த்த ஃப்ராட்ரா, நீ வரவே வராத அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அது பார்த்தீங்கன்னா இத்மர் பென்கிங்கிற ஒரு சைத்தான், ஸ்மார்ட் ரிச் அப்படிங்கிற ஒரு சைத்தான். இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களை கற்பழிப்பதும் இராணுவ சட்டமே அப்படின்னு சொன்னவங்க. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அது மாதிரி என்ன நடக்கணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறான். பேசி 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 என்ன நிலைன்னு பாருங்களேன். மண்டையில் மூளை இல்லாமல், மக்களுடைய நலன்களை கண்டுகொள்ளாமல், கேவலமான நடவடிக்கை போய் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ராஜஸ்தானில் வந்து பஜன்லால், அதாவது ராஜஸ்தானுடைய முதல்வர், பாஜகவினுடைய முதல்வர், சாதாரணமாக சொல்லக்கூடாது, பாஜகவினுடைய முதல்வருடைய வாகன அணிவகுப்பு போகுது. வாகன அணிவகுப்பு, பெரிய ஒரு வாகன அணிவகுப்பு தான் போவார். அப்படி போகிறப்ப பாருங்க, 19 ஜூன் 2026 ஜெகத்பூரா மஹால் ரோடுங்கிற ஒரு பகுதியில் போகிறாங்க. போனால் அந்த ரோட்டோரங்க மோமோஸ் போட்டு ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருந்திருக்கு. வண்டி வருதான், என்ன பண்ணியிருக்கான்னா, நரேந்திரன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏட்டோ எஸ்ஐ மாதிரியே தெரியுது. என்ன பண்ணுறான்னா, நம்மளுக்கு தெரியும் ஒரு கடைனா, நம்ம ரோட்டோரம் கடை போட்டுருக்குதுன்னா அவங்க பார்த்துருப்பீங்க, நீங்களே ஒரு சட்டையை வச்சுருப்பாங்க, எண்ணெயை போட்டு பொறிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி மோமோஸ் பொறிச்சிக்கிட்டு இருந்த அம்மாவை அப்படி போய் வண்டி தள்ளி விட்டாங்க. அந்த தண்ணி கையில் பட்டு நம்மளுடைய மார்பில் பட்டுருச்சு. டிவிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நரேந்திரன் சொல்ற அந்த எஸ்ஐ மேல அது என்னன்னா, இடைக்கால பணி நீக்கம். அவரை பஜன்லாலுடைய வாகன அணிவகுப்பு நடந்துச்சு. பாஜகவுடைய பஜன்லாலுடைய வாகன அணிவகுப்பு நடந்திருக்குப்பா. எவ்வளவு பெரிய அட்டல். இதே இங்க நடந்திருந்தா என்ன பேச்சிருப்பாங்க. பெண்களுக்காக குரல் கொடுக்க கூடாதா? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். வெஸ்ட் பெங்கால்ல ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அநியாயமா ஒரு பெண்ணை சீரழிச்சு ஒரு கெட்டவன் கொண்டான். இங்க இருந்தாங்க வானதி சீனிவாசன், இங்க இருந்து அந்த அம்மா அங்க போயிடுச்சுங்க. குஷ்பு, ஐயோ என்ன மாதிரி வாய்ப்பா, அவங்க வாய் அப்படி இங்க இருந்து இது வரைக்கும் பேசினாங்க. இப்ப இந்த ரேஷ் குப்தாங்கிறது யாரு சொல்லிக்கிறீங்களா? இங்க நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர். ஏன் இதை பத்தி எதுவுமே பேசல? இங்க இருக்கக்கூடிய சங்கி சேனல்ஸ், யூடியூபர்ஸ்லாம் இருக்கல, எவனுமே பேச மாட்டேங்கிறான். வாயை இப்படி மூடிக்கிறான், இன்னொன்னையும் மூடிக்கிறாமே. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த சகோதரியை பாருங்க, துடிக்கிறாங்க கடந்து. ஒரு டிவி பேட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா,
துண்டை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நிலைமையை சொல்லக்கூடிய நிலை. ஏன்டா அம்பானி அதானிக்கு எதிராக வேலை செய்வீங்களா? அர்ஜுன் சம்பத் உங்களோட ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னான்? ஆமாம், அதானி சம்பாதிக்கணும், அம்பானி சம்பாதிக்கணும், நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படி சொன்னால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட நிலையில் அந்த சகோதரிக்கு நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்காங்க அம்மா வானதி சீனிவாசன். இப்போல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தோட பெயர் சொல்கிறப்ப அதை எப்படி சேர்த்து சொல்லணும்னா பீகார், அதாவது பிஜேபியினுடைய பீகார் அப்படின்னு சொல்லுங்கள். பிஜேபியுடைய ஆட்சி பீகாரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா சீதாமார்ஹி அப்படிங்கிற ஒரு பகுதியில் 12 வயசு பையன் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தௌஃபீக் கான். அந்த பையனுக்கும் லோக்கலில் இருக்க பசங்களுக்கு 12 வயசு பையனுக்கும் லோக்கலில் இருக்க பசங்களுக்கும் பிரச்சனையா என்னென்னா அந்த பையன் வந்து ஒரு இந்து பெண்ணை காதலிச்சான், இல்லை அந்த இந்து பெண்ணோட ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும்? அவன் குடும்பத்தில் சொல்லு, இல்லை அத்துமீறானவன் காவல்துறையிட போகோ, இல்லை அதுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் சேர்ந்து இன்றைக்கி அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லை வச்சு முதல்ல கொண்டுறாங்க, கை காலெலாம் உடச்சிட்டு கல்லை வச்சு இன்னொரு கல்லை தூக்கி தலையில் அடித்து அப்படியே 2 தலையும் நசுக்கியிருக்காங்க. அவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தபீஸ் கான் என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், என் பிள்ளை அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தபீஸ் கான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கலன்னு சொன்னால் நான் தீக்குளிச்சு கூட இறப்பேன், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க அந்த பிள்ளையை பறி கொடுத்துருக்கக்கூடிய தாயார் இன்றைக்கி பேசுகிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்கள். இன்றைக்கி இதுக்கு நீதி கிடைக்கணுமா இல்லையா? இப்போ மக்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும். இப்போ இந்த பையன் உண்மையில ஒரு பெண்ணிட்ட பழகினா தவறு, அதுக்கு சட்ட முறைப்படி என்ன நடவடிக்கோ அதை எடுக்கலாம், தவறே கிடையாது. அதை விட்டுட்டு கொலை, கற்பழிப்பு இப்படி போகிற இந்த நிலை மக்களை எந்த இடத்துல கொண்டு போய் விடுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் விஷம பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கிறதும் இல்லை. ஃப்ரீ கொடுக்குறேன், நான் இதை கொடுக்குறேன், எந்த ஆட்சியும் நம்ம சொல்கிறோம், ஆனால் எல்லா ஆட்சியிலையும் ஃப்ரீ கொடுக்கறத பற்றி பேசப்படுது. எந்த ஆட்சியிலையுமே மக்களுடைய நல்வாழ்வு, நல் ஒழுக்கங்களை எங்கேருந்து நம்ம எடுத்துக்க முடியும், எதில் படித்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் கவனிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே இங்கே எந்த ஆட்சியாளரும் மக்களுடைய ஒழுக்கமான அந்த சிந்தனைகளை போதிப்பது கிடையாது. போதிக்கிறது நம்முடைய பெற்றோர்களுடைய இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நேஷனல் லெவல் நடந்த பல முக்கியமான செய்தி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.